அனைவருக்கும் வணக்கம். சோகமான செய்தி தான், ஆனால் ரொம்பவே முக்கியமான செய்தி. ராஜேஷ் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். அவருடைய மனைவி ரோஹினி 2 பேரும் ராஜேஷோட அப்பா சென்னையில் இருக்கிற அவரை பார்க்கறதுக்காக ட்ரெயினில் வராங்க. ஜோலார்பேட்டைக்கு பக்கத்தில் வந்த உடனே மனைவி ரோஹினி பார்த்தீங்கன்னா, எனக்கு கழிவறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போனவங்க சில நேரம் ஆகி காணவே இல்லை. ஹஸ்பண்ட் போய் பார்க்குறாரு, அங்கேயும் இல்லை. ஸோ உடனே பதட்டப்பட்டு போய் உடனே பார்த்தீங்கன்னா ரயில்வே போலீஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ரயில்வே போலீஸும் உடனே பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும் போது வாணியம்பாடி பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹினி அப்படிங்கிறவங்க சடலமாக பார்த்தீங்கன்னா கிடந்திருக்காங்க. ட்ரெயின் அதாவது இந்த ட்ராக் சேஞ்சஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கழிவறைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படிக்கட்டு நீங்கள் பாத்ரூம் போகும்போது அந்த நம்ம படிக்கட்டை ஒட்டி தான் நம்ம அதை கிராஸ் பண்ணி தான் போவோம். சரியாக கதவு மூடாமல் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராக் சேஞ்செலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ட்ரெயின் ஆடும். நம்ம சரியாக பிடிக்கல அப்படின்னா கீழே விழுகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே கவனமாக இருங்க. பாத்ரூம் போகிறீங்களா, உங்களுடைய ரைட் சைடில் இருக்கிற அந்த கம்பியை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, மெயினாக அந்த படியை கிராஸ் பண்ணும்போது டைட்டாக பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணி போங்க. இந்த மாதிரி வீண் உயிரிழப்பை தவிர்த்துக்கோங்க. அவங்களுக்கு 2.5 வயசில் குழந்தை இருக்குது. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.